Hey guys, welcome to Star Express தமிழ். மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் சொந்தமான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம ஸ்டார் எக்ஸ்பிரஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நான் பிரைம் டைம் சீரியலோட கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது எந்த சேனல் எந்த சீரியல்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் டிவியில் நான் பிரைம் டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சக்திவேல் சீரியல். இந்த சீரியலில் ஸ்டார்டிங்கில் வேற ஒரு ஆக்டர் ஹீரோவை பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 6 years பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லூப் மாதிரி கொண்டு வந்து ஹீரோவே ரீப்ளேஸ் பண்ணாங்க. புது வேலுவா ஆக்டர் விக்ரம் ஸ்ரீ அவர்கள் உள்ளே வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இந்த சீரியலில் சேஞ்ச் ஆனாங்க. தேனம்மை கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் ஹீரோயினோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கேரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாங்க. இதுக்கப்புறமா அது சீரியல் நல்லா கொண்டு போவாங்கன்னு பார்த்தா இப்போ சீரியலே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக சீன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, வேற ஒரு ட்ராக் மூவ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா இப்போ சீரியலே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. கிளைமேக்ஸ் ஷூட்மே ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் சில எபிசோட்ஸ்லேயே கிளைமேக்ஸும் வந்துடும். இவ்வளோ சீக்கிரம் அந்த சீரியலை என் பண்ண போகிறாங்கங்கிறது அந்த சீரியல் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். லாஸ்ட்டாக லக்ஷ்மி மிஸ் அப்படிங்கிற ஒரு நியூ சீரியல் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஒரு டைம் ஸ்லாட்டுக்கு தான் இந்த நியூ சீரியல் வரப்போகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். சக்திவேல் சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி தான் லக்ஷ்மி மிஸ் சீரியல் வரப்போகுதா இல்லை இந்த சீரியலை வேற ஒரு டைம் ஸ்லாட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்களான்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சீரியலோட என் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.